இப்போ சிம்ம ராசிக்கார பெண்கள், சிம்மம் அப்படின்னாலே சொல்லவே வேண்டாம். அவங்களோட குணாதிசயங்கள் எப்படி இருக்கும்? அவங்களுடைய என்ன செய்யணும், என்ன செய்யக்கூடாது? இத பத்தி சொல்லுங்க. சிம்ம ராசிக்கு எனக்கும் ஏற்கனவே 70 பொருத்தம் இருக்குது. அதில் பெண்கள்னு எடுத்திங்கன்னா அது ரொம்ப எல்லாருக்குமே தெரியும். உச்சக்கட்டத்தில் சிம்ம ராசியில் அதிக ஃபாலோவர்ஸும் இருக்காங்க எனக்கு. அதில் பெண்கள், இந்த பெண் சிங்கம் வந்து ஜெகத்தாளும் சொல்லுவாங்க. வந்து டெரிஃபைங் ஒரு பெண்ணா அப்படின்னா கேப்பபிலிட்டியை குறிக்குது. இது ஒரு லயனஸோட கேப்பபிலிட்டி வந்து நீங்கள் நல்லா தெரியாத விஷயங்களை பகிர்ந்துக்கும். அதாவது ஆண் சிங்கம் ராஜா தான், பெடரியெல்லாம் அழகாக நடந்தது. ஆனால் யாருக்கும் தெரியாத ஒரு விஷயம், ஒரு ஆண் சிங்கத்துடைய லைஃப்பை டிசைட் பண்ணுறது வந்து லயனஸ் தான். இது ஜியோகிராஃபிக்கலாக சொல்கிறாங்க. நீங்கள் டிஸ்கவரியெல்லாம் பார்த்தீங்கன்னா பெரிய லெவலில் அந்த தகவலாம் புரிஞ்சிக்க முடியும். ஒரு பெரிய எபிசோடே போட்டிருக்காங்க. ஒரு ஆண் சிங்கம் அதோடைய ஆக்டிவிட்டீஸு, அந்த தைரியம், அந்த கர்ஜனை, இதெல்லாம் எங்கிருந்து சோர்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா லயனஸ்ட்டு தான் எடுக்குமா. அந்த லயனஸ் பார்த்தீங்கன்னா அமைதியாக உட்காந்துருக்குமா. இது போய் முன்னாடி போய் மார்க்கெட்டிங் பண்ணிட்டு வரும். எல்லாரும் எனக்கு பயப்படணும், நான் தான் ராஜா காட்டுக்கு, நான் சொல்கிறது தான் கேட்கணும். இது எங்கிருந்து கற்றுக்குது அப்படின்னு பார்த்தோன்னா இந்த லயனஸ் வந்து இந்த சிங்கத்துக்கு சொல்லிக் கொடுக்குது. நீ யார் தெரியுமா, நீ டம்மி பீஸ் இல்லை, நீ எவ்வளோ பெரிய ஆள் தெரியுமா, உன்னால் அதெல்லாம் முடியும் அப்படின்னு சொல்லி அனுப்புதான் அந்த லாங்குவேஜில். அப்படின்னா மார்க்கெட்டிங் பண்ணுற இவருக்கே இவ்வளோ மதிப்புன்னா பின்னாடி உட்காந்துருக்கிற லைனஸுக்கு எவ்வளோ மதிப்பு. அதனால் அந்த லைனஸ் வந்து பெண் மக நட்சத்திரத்தில் பிறந்தவங்க. குறிப்பாக நம்ம மறைந்த அம்மையார், முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதா பற்றி தெரியும். வாழ்ந்த சிங்கம். எவ்வளோ பேர் இன்றைக்கி வந்து 56 கட்சியாக உடஞ்சி போயிருக்கு. ஆனால் அவங்க இருந்தபோது ஒரு 5 நிமிஷம் எந்த அமைச்சராவது பேட்டி கொடுத்துட முடியுமா? ஒரு பெண்மணி. இந்த சிங்கம், கரடி, புலி, நரி எல்லாத்தையும் ஆட்சி செய்த ஒரு பெண்மணி. ஆக அந்த சிம்மத்தில் இருக்கக்கூடிய பெண்களுக்கு அதீத சக்தி இருக்குது, பவர். எல்லாரையும் கன்வின்ஸ் பண்ணக்கூடிய பவர் இருக்குது. டிராபேக் என்ன? லவ் அண்ட் மேரேஜ் தான் பெரிய டிராபேக். சிம்ம ராசியில் இருக்கக்கூடிய பெண்களுக்கு நான் சொன்ன உடனே கல்ச்சரை விட இதை கனெக்ட் பண்ணக்கூடாது. எல்லா சிம்மராசி அன்பர்களுக்கும் குறிப்பாக பெண்களுக்கு நிறைய காதல் வரும். அவ்வளோ காதலுமே ட்ரூவாகவே இருக்கும், ஜென்யூனாகவே வரும். உடனே ஒரு காதல் வந்தால் இன்னொரு காதல் வந்தால் அது ஜென்யூன் கிடையாது. அது எப்படி ஜென்யூன் ஆகும்னு சொல்லுவாங்க. அது அப்படி கிடையவே கிடையாது. எப்படி உடம்பு இருக்கு இல்லையா, தட்ப வெட்ப நிலைக்கு ஏற்ற மாதிரி உடம்புல சுற்றி மழை பெய்யுது, கோல்டாக இருக்குது, நம்ம உடம்பு அதுக்கேற்ற மாதிரி மாறிக்கும். அப்படி தான் மனமும் கூட. அதை வந்து மாறுறதுன்னு எடுத்துக்கூடாது. மனசு மாறுறான் பாருங்க. நியாயமான காரணமாக இருந்தால் மட்டுமே அது நம்ம ஏற்றுக்க தான் வேணும். அப்போது சந்தர்ப்பங்களும் சூழ்நிலையும் இந்த பெண் சிம்மராசி அன்பர்களை நிறைய காதலுக்குள்ளே எடுத்துகிட்டு போகுது. ஏன்னா இவங்க டிமாண்டிங். அண்ட் இன்னொரு விஷயம், எல்லா காதலுமே இவங்க காதலன் தான் இவங்களை விட்டு போயிருப்பாங்க. இவங்க யாரையும் விட மாட்டாங்க. ரீசன் என்ன, இவங்களுக்கு ஒன் வே தான் தெரியும். பாண்டிங்கு, அட்டாச்மெண்ட்டு. அது சிம்மராசி பெண்களுக்கு வந்து அந்த அட்மினிஸ்ட்ரேஷன் கேப்பபிலிட்டி ப்ளஸ் வந்து நிறையா பாசிட்டிவிட்டி இருக்குது. தன்னை எப்படி ட்ரெஸ் பண்ணிக்கணும், தன்னை எப்படி ப்ரெசென்ட் பண்ணணும், இதெல்லாம் சிம்மராசி பெண்களை பார்த்து மற்ற பெண்கள் கற்றுக்கணும். ட்ராபேக் என்ன? சிம்மராசி பெண்கள் வீட்டில் வேலை செய்யாத பெண்கள் சிம்மராசி பெண்கள். சரியா? அப்போ அடுத்த அவ்வளோதான், 50 மணி நேரம் ஆனாலும் அப்படியே படுத்திருப்பாங்க. வேலை செஞ்சால் செஞ்சுக்கிட்டே இருப்பாங்க. இது அவங்களுடைய குணாதிசயம். சிம்மராசி பெண்களுக்கு இன்னொரு பெரிய பிரச்சனை என்னென்னா வாயாடுறது, ஆர்கியூமெண்ட் பண்ணுறது. இவங்க தரப்புலேருந்து தர்மத்தை நான் நிலைநாட்டுறேன், நான் தான் தர்மவான், என் தர்மத்தின் தலைவி நான் தான், நான் இந்த உலகத்துக்கு தர்மம்லாம் தேவையில்லை, யார்கிட்டேருந்து எதுவும் கற்றுக்க தேவையில்லை, அவங்களுக்கு வேணுங்கிறது இருக்கான்னு மட்டும் தான் பார்ப்பாங்க மனிதர்கள். நீங்கள் தர்மத்தெல்லாம் அக்செப்ட் பண்ணக்கூடிய ஆள்லாம் இங்கெல்லாம் இல்லை, அவங்களாம் போயிட்டாங்க. இப்போ இருக்கிற உலகத்தில் எனக்கு ஒரு விஷயம் வேணும், அதை நீ கொடுப்பியா கொடுக்க மாட்டியா, அது இல்லைன்னா என் பிக்சரில் இல்லை, இருக்கேன்னா நீ என்ன வேணால் பேர் வச்சுக்க, கணவன் மனைவி மகன் மகள் என்ன வேணால் வச்சுக்க. இதுதான் இன்றைக்கி உலகம், டிரான்சாக்ஷனல் வேர்ல்டுன்னு சொல்கிறோம். இதை இவங்களால் அக்செப்ட் பண்ண முடியாது. ட்ரூவாக இருக்கணும்னு நினைப்பாங்க. யாராவது ஒருத்தர்கிட்ட ஹானஸ்டாக இருக்கணும்னு நினைப்பாங்க. நிறைய பொய் சொல்லுவாங்க, நல்லதுக்காக சொல்லுவாங்க. இதெல்லாம் சிம்மராசி குணாதிசயம். அண்டு நீங்கள் கேட்டு வந்த வகையில் அந்த ராசி, எந்த ஆண் ராசி இந்த சிம்மராசி பெண்களுக்கு ரொம்ப ஒத்து வரக்கூடிய ஆண் ராசிகள் அப்படின்னு எடுத்தோம்னா தனுசு ராசி ஆண்கள். ஆனால் 24 மணி நேரத்தில் 400 ஃபைட் வரும் சிம்மத்துக்கு எந்த ராசிக்கும். அதில் அந்த நேச்சுரல் பாண்டிங் வந்து தனுசு ராசி மீன ராசியோடு இருக்கும்.
அதுலேயும் என்ன பிரச்சனை அப்படின்னா, சிம்மராசிக்கு சிம்மராசி பெண்களுக்கு குறிப்பாக என்ன எஃபர்ட் எடுத்தாலும் என்ன செஞ்சாலுமே கடைசியில் ஏமாற்றமே மிஞ்சுகிறது. இது ஒரு நீங்கள் போய் பேசுனீங்கன்னா சொல்லுவாங்க, சிம்மராசி பெண்கள் கதை கதையாக சொல்லுவாங்க. தே ஆர் வெரி எமோஷ்னல் பீப்புள் அண்ட் ரியலி கெட் ஃபாஸ்ட் இன்டு எனி ரிலேஷன்ஷிப் அண்ட் எக்ஸிட் வெரி ஸ்லோ இன் எனி ரிலேஷன்ஷிப். இது அவங்களுடைய அடிப்படை தன்மையாக இருக்குது. அதனால் ரொம்ப நல்ல ராசினா மீனம் அண்ட் சிம்மம் சொல்லலாம். ஓரளவுக்கு துலாத்தை கூட நான் சொல்லுவேன். மீனம் சிம்மராசி பெண்கள், மீனம் அண்ட் தனுசு வந்து ஆண் ராசிகளாக இருக்கும் போது சிம்ம பெண்களுக்கு ஒத்து வரும். துலாம் ராசி ஆண்கள் கூட சிம்ம ராசி பெண்களுக்கு ஓரளவுக்கு ஒத்து வரும். கண்டிப்பாக சொல்லுவேன். ஒத்து வராத ராசி ஒத்து வரும். இல்லை வராத ராசிகள், வராத ராசிகள்னு எடுத்தோம்னா கும்பம் ஃபஸ்ட்டு நம்பர் 1. கும்பம் பல ராசிகளுக்கு கும்பத்துக்கு ஒத்து வராது. குதர்க்கம். கும்ப லக்னத்துக்கும் இது பொருந்துமா? கண்டிப்பாக பொருந்தும். கும்ப லக்னத்துக்கு தான் அதிகமாக பொருந்தும். அப்போது சிம்மத்துக்கு இன்னும் ஒத்து வராத ராசி எது அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா ரிஷபம் ஒத்து வராது. பார்க்குறதுக்கு ரொம்ப இதுவாக இருக்கும், அட்ராக்டிவாக இருக்கும் ரெண்டு பேருக்கும். சிம்மமும் அட்ராக்ஷனு, காதல் ஸ்தானம் காலபுருஷ தத்துவத்துக்கு 5ஆம் இடம். சிம்மத்தில் சந்திரன் உச்சம் பெறுவார், ரெண்டும் அட்ராக்ட் பண்ணும். ஆனால் லடாய் பேசிக் டிஃப்ரென்சஸ் இருக்கும், ஃபண்டமெண்டலாக ஒத்து வராது. அதில் பிரச்சனை, அடி ரகலை, பெரிய இது எல்லாம் இந்த போலீஸ் கேஸ் எல்லாம் இந்த சிம்மம் ரிஷபம் ஹஸ்பண்ட் ஒய்ஃப் பெரிய அளவில் கேஸ், பெரிய அளவில் சண்டை, கோர்ட்டு, இதெல்லாம் யாருன்னா சிம்மம் ரிஷபம். இவங்க தான் வந்து எப்போ பாரு வந்து அடிச்சுக்கிறது, வாதாடுறது, ஆர்கியூ பண்ணிக்கிறது, குடும்பத்தை இழுப்பாங்க, ரெண்டு பக்கம் குடும்பத்தையும் இழுப்பாங்க. சண்டை என்னமோ இவங்க 2 பேருக்குள்ள, அவன் வேடிக்கை பார்க்க வந்தவனை வேனில் ஏற்றிடுவானுங்க. அந்த மாதிரி ஆளுங்க இவங்க. திருப்பி அவனுங்கெல்லாம் வேனில் ஏற்றி போலீஸ் ஸ்டேஷனில் இவங்க 2 பேரும் சேர்ந்து வெளியே போய் சந்தோஷமாக திருப்பி வந்து சண்டை போட்டுட்டு இதே ஒரு பழக்கம். கணவன் மனைவிக்குள்ள மட்டும்தானா இல்லை வந்து காதலுக்கு இதே தான் அப்ளிகேஷன்? நட்புக்குள்ள கூட இந்த மாதிரி கண்டிப்பாக வரும். நட்புனா என்னென்னா கொஞ்சம் எஸ்கேப் ஆகலாம். இந்த எக்ஸ்பெக்டேஷன் கொஞ்சம் அதிகமாக இருந்தாலும் கொஞ்சம் எஸ்கேப் ஆக முடியும் நட்பில். அது ஒரு பெண்ணை பொறுத்த வரைக்கும் அப்பா என்ன தவறு செஞ்சாலும் அப்பான்றுவாங்க. ஒரு பிரதர் அண்ணா தம்பி தப்பு செஞ்சால் ஏன் அண்ணாம்பாங்க, ஏன் தம்பிம்பாங்க. மகன் வந்து ஒரு மிகப்பெரிய கொலை குற்றமே செஞ்சிடா கூட என் பையன்பாங்க. ஆனால் கணவர் மட்டும் இந்த பச்சை டம்ளர் எடுத்து மஞ்சள் டம்ளர் வச்சுட்டாருன்னு வச்சுங்க, டைவர்ஸ். ஆனால் பாவப்பட்ட ஜென்மம் அவர் தான் இந்த பொண்ணுக்கு எல்லாத்தையும் செய்கிறது. 3 வேளை சோத்தை போட்டு ட்ரெஸ்ஸை வாங்கி கொடுத்து வருஷக்கணக்காக ஓடி சம்பாதிச்சு எல்லாத்தையும் பண்ணிவிட்டு அவர் நெத்தியில் வந்து பிம்பிளிக்கு பிப்பான்னு ஓட்டிடுவாங்க. அது வந்து இதில் சிம்மராசி பெண்களுக்கு முதலிடம் இந்த டாப்பிக்கில். அதனால் பட் தே ஆர் வெரி அட்டாச்டு பீப்புள் சிம்மராசி பெண்கள். ஒரு ஹஸ்பண்டை வந்து நோயாளியான ஒரு ஹஸ்பண்ட் இருக்கார், சம்பாதிக்கவே முடியலன்னா அந்த ஆளுக்காக அந்த அம்மா வேலைக்கு போய் குடும்பத்தை காப்பாற்றி ஹஸ்பண்டை பார்த்துக்கிட்டு சர்வீஸ் பண்ணி ஏன் அவருடைய வேஸ்டேஜ் எல்லாம் கூட அல்ற அளவுக்கு அவங்க வந்து அவ்வளோ பக்குவப்பட்ட ஒரு ஜென்மமாக இருப்பாங்க. ஒரு தாயை விட மேலே ஒரு படி போயிடுவாங்க சிம்மராசி பெண்கள். எக்ஸ்ட்ராடனரி விமன். சீண்டி பார்த்தீங்கன்னு வச்சுங்க, நீங்கள் சிம்மராசி பெண்களுடைய ஒய்ஃபு ஆண்கள் போய் அவன் சீண்டி பார்க்கட்டும், அப்போ தெரியும். அப்போ தெரியும். அப்படியே அந்த எப்படி பவுன்சப்பான்பாங்க லெப்பர்டு, அந்த மாதிரி அடி துவம்சம் பண்ணிடுவாங்க. அவனை உண்டுலன்னு பண்ணிடுவாங்க. காரணம், உனக்காக நான் எல்லாத்தையும் கொடுத்துருக்கேன். ஐ ஹவ் கிவன் கம்ப்ளீட் சோல் அண்ட் திஸ் இஸ் ட்ரூ. அதை பண்ணக்கூடியவங்க. அதனால தான் சிம்மராசி பெண்களுக்கு அதிக டிமாண்டு. இப்போ சிம்மராசி பெண்கள் தொழில் சார்ந்து எப்படி இருப்பாங்க? கண்டிப்பாக நம்ம சொன்ன மாதிரி ப்ரைவேட் நிறுவனங்களில் ஐடி செக்டாரில் பெரிய பதவிகளில் இருக்கக்கூடியவங்க, அலங்கரிக்கக்கூடியவங்க. அதே மாதிரி ஒரு பெரிய ஏரியா கவுன்சிலர்ஸாக, மந்திரிகளாக, எம்எல்ஏவாக. நீங்களாம் பார்த்தீங்கன்னா இப்போ இருக்கக்கூடிய அரசில் ஏகப்பட்ட பெண் எம்எல்ஏக்கள், பெண் அமைச்சர்கள். அப்போ அதெல்லாம் பண்ணக்கூடிய பெண்களாக இருக்கக்கூடிய சிம்மராசி பெண்களாக இருப்பாங்க. நீங்கள் இருக்காங்க, ஆத்தென்டிகேட்டடாக இருக்காங்க. இப்போ தொழில் சொல்லிட்டீங்க, அடுத்ததா இவங்க உடல் உபாதைகள்னா இவங்க என்னென்ன மாதிரி எல்லாம் கஷ்டப்படும்? எல்லாமே வரும். சிம்மராசியில் பிறந்தாலே பெண்களுக்கு ஆண்களுக்குலாம், பெண்களுக்கும் சொல்கிறேன், எல்லாமே வரும். என்ன? ஃபஸ்ட்டு சோம்பேறித்தனம். ஒரு ரெஜிமை ஃபாலோ பண்ணுறது கிடையாது. ஜிம்முக்கு பணம் கட்டுறது 10,000 ரூபா, 10 நிமிஷம் போய் அந்த இதெல்லாம் தொடச்சி வச்சுட்டு ஏன் நல்லா இருக்கா, எல்லாம் நல்லா இருக்கான்னு பார்த்துட்டு வந்துடுறோம். நாளைக்கு வந்துடுறேன் சார், கரெக்டாக 8:30 மணிக்கு நான் இருப்பேன், தெரியுமா? என்னை பற்றி உங்களுக்கு தெரியாது. தெரியவே மாட்டாங்க, வந்தால் தானே தெரியும். அவருக்கு போயிடுவாங்க. அடுத்தது ஏதாவது ஒரு சப்ஸ்கிரிப்ஷன் கட்டுவாங்க, பேப்பர் போடுன்னு.
அந்த பேப்பர் படிக்காமல் அப்படியே அடிக்கடிக்கு கிடக்கும் வீட்லேயே. அப்புறம் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்கவே மாட்டாங்க. ஷூ வாங்குவாங்க, போடவே மாட்டாங்க. இது சிம்மராசி பெண்கள். ஸோ இந்த பிரச்சனைகள் அவங்களுக்கு இருக்குது. இந்த உடல் உபாதைகளில் முக்கியமாக சிம்மராசி பெண்களுக்கு ஹார்ட் ரொம்ப டேக் கேர் பண்ணும். பிளட் சுகர், தைராய்டு ப்ராப்ளம் சிம்மராசி பெண்களுக்கு வரும், கட்டாயம் வரும். ஸ்கின் ரிலேட்டட் ப்ராப்ளம் வரும். சிம்மராசி பெண்கள் அலர்ஜியோ சம் டிசார்டர்ஸோ வரும். இந்த இடங்களில் கேர்ஃபுல்லாக இருக்கணும். அதுக்கப்புறம் ராத்திரி 2 மணிக்கு லாலிபாப் சிக்கன் இது ஆர்டர் பண்ணி சாப்பிட்றது, இதெல்லாம் இவங்க அவாய்ட் பண்ணணும். இதெல்லாம் பண்ணாங்கன்னா அந்த லாலிபாப்போட டாக்டர் ஒரு லாலிபாப் கொடுக்குற மாதிரி ஆகிடும். பெரிய டேப்லெட்ஸ்லாம் இல்லை, மாத்திரையெல்லாம் அந்த மாதிரி சாப்பிட்ற மாதிரி ஆகிடும். அதனால் இவங்க வந்து தேவையில்லாத உணவு முறைகள் அண்டு தூக்க முறைகள், தூங்குறதுங்கிறதும் சிம்மராசிக்கு வந்து ரொம்ப கஷ்டம், சிரமம். நல்லா இருந்தாலும் தூங்க மாட்டான், நல்லா இல்லைனாலும் தூங்க மாட்டான். அது சிம்மராசிக்கு. இவங்களும் தூங்க மாட்டாங்க, மற்றவங்களையும் தூங்க விட மாட்டாங்க. அதனால் இதெல்லாம் இருக்குது அவங்களுக்கு. சரி, இப்போ இவங்க வழிபட வேண்டிய தெய்வம் கோவில்? கண்டிப்பாக சிம்மராசி அன்பர்களுக்கு லக்ஷ்மி நரசிம்ம சுவாமி மிகப்பெரிய பவர்ஃபுல். வராகி அம்பாள், இது ரெண்டும். காமாட்சி அம்மன், இதுக்காக அட்வான்ஸ்டாக போகணும்னா காமாட்சி அம்பாள். இந்த 3 தெய்வங்களை வழிபடக்கூடிய சிம்மராசி அன்பர்கள் தோத்ததா சரித்திரமே கிடையாது. தேர் இஸ் நோ சான்ஸ். லக்ஷ்மி நரசிம்ம சுவாமி வந்து மிகப்பெரிய ஒரு, அதே மாதிரி பழமையான சிவன் கோவில்களில் சிம்மராசி அன்பர்கள் ஞாயிற்றுக்கிழமை பிரதோஷத்தில் வழிபடுறது ரொம்ப முக்கியம். துர்கை அம்மன், சிம்மத்துக்கு ஜெயிக்கணும்னா துர்கையை பிடிச்சிக்கணும். வெறுமனே காலையில் லஞ்சம் வாங்கிட்டு சாயங்காலம் வந்து துர்கை அம்மா பார்த்துருங்க அப்படின்னு சொல்லி அவங்கள மீட்டர் ஆக்கிடக்கூடாது. அதாவது மனசார தெய்வம்னா என்ன, ஆன்மீகம்னா என்ன அப்படின்னு உணர்ந்து செயல்படக்கூடியவங்களுக்கு பிரபஞ்சம் கீழே இறங்கி வந்து துணை செய்ய ஆரம்பிச்சிடும். அது இல்லாதவங்களுக்கு தான் பிரச்சனை. அடுத்தவங்களுக்காக சாமி கும்பிட்றது தான் இங்கே அதிகமாக இருக்குது. சாமியை போய் இப்படி மற்றவங்க பார்க்குறாங்கன்னா பேனாவில் சாய்பாபா, பொட்டில் சாய்பாபா, வாயில் பூரா பொய். இப்படி சாய்பாபா என்ன பண்ணுவார் அதுக்கு? அந்த மாதிரி கும்பிடாமல் துர்கை அம்மனை பிடிச்சு கொண்டா நல்ல விஷயங்கள் நடக்கும். இவங்களுக்கு சனி வக்கர பயிற்சி எப்படி இருக்கு? சிம்மராசியில் இருக்கக்கூடிய பெண்களுக்கு சனி வக்கர பயிற்சியானது பெரிய ரிலீஃப், மிகப்பெரிய சொல்வதற்கால அளவில்லாத ரிலீஃப். அஷ்டம சனி சும்மா லெஃப்ட் ரைட்டு கண்ணம் பார்த்து அடிச்சுட்டு இருக்கு. இந்த காலகட்டத்தில் சொன்னால் மிகையாக இருக்கும், பிச்சை எடுக்கல, அவ்வளோதான். அந்த நிலைமையில தான் பல சிம்மராசி அன்பர்கள் இருக்காங்க. அதில் பெண்கள் குறிப்பாக புருஷன் டார்ச்சர் ஒரு பக்கம், வேலையில் போனால் அங்கே மேனேஜர் அவன் ஒரு கிறுக்கு பையன், அவன் டார்ச்சர் ஒரு பக்கம், இப்படின்னு அவங்களுடைய லைக் டிஸ்டர்பன்சஸ் அண்ட் ஹராஸ்மெண்ட் வந்து அதிகமாக இருக்குது. எல்லா பக்கத்தில் அந்த குழந்தைங்களுக்கு உடம்பு சரியில்லை, புருஷன் டிவி பார்த்துட்டு இருக்கிறாரு. இப்போ இந்த அம்மாவுக்கு எப்படின்னா, குழந்தைங்களுக்கு உடம்பு சரியில்லாம இருந்தால் கூட புருஷன் டிவி பார்க்கக்கூடாது. அது எப்படி அவர் டிவி பார்க்கலாம்? அவர் டிவி பார்க்குறது தேச குற்றம். குழந்தைங்களுக்கு வேற உடம்பு சரியில்லை, இந்த நேரத்தில் வேற பார்த்தாருன்னா ரொம்ப தப்பு. அதே மாதிரி அவருடைய அக்கா வீட்டுக்கு வந்துட்டு போயிட்டா, என்னுடைய அக்கா இன்னும் 2 மாதம் ஆச்சு வரவே இல்லை. இது எவ்வளோ பெரிய குற்றம். இந்த மாதிரி பிரச்சனைகளில் சிம்மராசி பெண்கள் இருக்காங்க. இதில் சனி வக்கர பயிற்சிங்கிறது அஷ்டம சனியுடைய தாக்கத்தை முழுவதிலுமாக ஸ்டாப் பண்ணும். சனி திருப்பி நேர்கதி வர வரைக்கும், அந்த குரு பார்வையில் இருக்க வரைக்கும் சேஃப். முழு இம்பேக்டோடு இருப்பது. சொல்லப்போனால் புத்தி வேலை செய்யலை, அவ்வளோ ஸ்ட்ராங் இன்டெலிஜென்ட்டான புத்தி வேலை செய்யலை. அதனால் நல்ல பலன்கள். கிட்டத்தட்ட ஒரு 2nd 3rd பிளேஸில் சிம்மம் வர அளவுக்கு இந்த சனி வக்ர பயிற்சியானது இருக்குது. சிறப்பாக இருக்குது.